ஸோ கைஸ் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ கைஸ் நான் தான் உங்கள் கேம் பிளே ஜாண்டர். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம எஃப்எஃப்ல இருக்கிற கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் வந்து எப்போயோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறங்காட்டி வீடியோ வந்து ஆன் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வீட்டு மேலே தான் ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் ஏன் பட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இவனுக்காக ரிவைவ் தந்துடலாம். ஸோ இவனுக்கு வந்து ரிவைவ் தந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாவம் வந்துட்டான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஹெல்த்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இது எப்படியாவது ஜெயிச்சிருக்கோம். ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் மேட்ச். ஸோ வாங்க நம்ம செகண்ட் மேட்ச் இப்போ விளையாடலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கிற கன்னு பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்னு பேர் என்னது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஐயோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்னு பேர் என்னன்னு தெரில. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கிற கன்னு பேர் எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கன்னு பேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒருத்தனை நாக் அவுட் பண்ணியாச்சு. இன்னொருத்தர் நாக் அவுட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளக்காட்டி நம்மளே யாரும் நாக் அவுட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அங்கே ஒருத்தர் ஊக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஒழிஞ்சிக்கலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை சுட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளை சுட்டுட்டான். யார் சுட்டாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுட்ட அந்த ஊக்கவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஏம் வச்சு சுட்டிருக்கான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஒருத்தனை இவனை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்காதனால நம்ம இவனுக்கு காசு அனுப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காசு அனுப்பியாச்சு. 50 ருபீஸ் அனுப்பியிருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து என்னென்னா யூஎம்பி மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் லெவல் 3 மஷ்ரூம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து இன்ஃபினிட்டி ஹோப்ஸ்னு ஒரு கேமு. அப்புறம் இன்னொன்று வந்து ஃப்ரீ ஃபயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஃப்ரீ ஃபயர் வீடியோ, 1 இன்ஃபினிட்டி ஹோப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கான். சம்பவம் பண்ணிடலாமா? ஐயோ மேலே வந்து ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை சுட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட ஒன்றாவே போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எனிமையை தேடி போகலாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எவனோ ஒருத்தர் நம்மளோட ஆஃப் ஹெல்த்தை வந்து குறைச்சிட்டான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இக்னிஷ் தான் நம்மளை வந்து ஷூட் பண்ணியிருக்கான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. மேலே பார்த்தீங்களா? ஐயோ மறந்தே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி முற்றி நமக்கு எனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரீலோட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் தான் இந்த மேட்ச் வின்னு. பாருங்க fire_back_5 நாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டு 4 வந்தாச்சு. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணும். மொதல் இங்கிலீஷ் வாங்கிக்கலாம். அப்புறமா க்ளூவல் வாங்கிக்கலாம். அப்புறம் ஹெல்மெட் வாங்கிக்கலாம். அப்புறமா மஷ்ரூம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். போதும். அசல்ட்டுனா வந்து ஷார்ட்டு கன்னு நினைக்கிறேன். ரேஞ்சு தான் ரொம்ப பவர்ஃபுல்லு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஐடி பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய ஐடி. 3rd பிளேஸில் இருக்கவங்க பாருங்கள் லெஃப்ட் சைடில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எனக்கு ஒரு இடம் தெரியும். அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையான்னு தெரில. இதோ அந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ நான் க்ராஸ் ஆர வைக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல ஜோன் ஃபுல்லாக கவர் ஆகிடும்.
ஓகே, நம்ம இங்கேயே இருக்கலாம். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல இப்படி நிற்கக்கூடாது, நம்ம இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிமீஸ் இங்கே வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ, ஓ நோ நம்மக்கிட்ட இன்ஜெக்ஷன் இருக்கிறனால நம்ம தப்பிச்சோம். ஆனால் நம்மளை யாரும் ஷூட் பண்ணக்கூடாது. ஓடுற ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெடிக்கெட் போட்டுக்கலாம் ஃபுல்லாக. ஏன்னா நம்மக்கிட்ட ஹெல்த்தே இல்லை, பாதி ஹெல்த்து தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இந்த டீஜல் ஆஃப் பவர் வச்சுக்கலாம். ஓ நோ ஃப்ரெண்ட்ஸ், ஷிட். இந்த மேட்ச்சை நம்ம எப்படியே ஜெயிச்சிருவோம்னு நினச்சேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கூட நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு மேட்ச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ 2600 காயின்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போ காயின்ஸே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். அது இல்லாமல் ஏர்ட்ராப் எங்கே இருக்குது, அது ஏர்ட்ராப் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே கொஞ்சம் சுற்றிட்டு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை இந்த ட்ரிக்கை கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க சுற்றிட்டு போனால் எனிமீஸ் நம்ம சீக்கிரமாக கில் பண்ணிடலான்னு. டோ பாருங்கள், அங்கேருந்து ஒருத்தன் வரான் சுற்றிக்கிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பின்னாடி இருந்து அப்படியே அட்டாக் பண்ண வேண்டியதான். இங்கே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். போடு இவ்வளோ போடு முறை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக்கு வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. ஓகே, நம்ம இப்போ இது அப்கிரேட் பண்ணியாச்சு. இங்கே போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்மளே எவனோ ஒருத்தர் போட்டுட்டா, அதனால நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மெடிக்கெட் போட்டுக்கலாம் டக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கெட்டும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இறங்கிடலாம். ஓ ஷிட் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருந்தோம் நம்ம. ஆனால் இறந்தாலும் நம்ம தோற்று போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச்சை நம்ம எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே அடித்து ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு கன்று எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்கிரேட் பண்ணுற மாதிரி எந்த கன்றுமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துருக்கிறது க்ரோஸாக. இது கொஞ்சம் நல்லா டேமேஜ் தரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவையும் நம்ம கொஞ்சம் சுற்றிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் தான் கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அவள் க்ளூவால் போட்டுக்கிட்டா. சைடில் நம்ம ஃப்ரெண்டு தான் வரா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க டக்குன்னு போய்க்கலாம். ஐயோ வீட்டு மேலே ஒருத்தருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனையும் போட்டாச்சு நம்ம. ஐயோ செம்ம டேமேஜ் தராதுலே ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஷிட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச்சும் நம்ம தோற்று போயிடுவோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ தெரியாமல் நம்ம அந்த இதில் வந்து கையை அமைக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்சாவது எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி நினைக்காதீங்க. என்னடா இவன் எப்போவுமே இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கான், ஜெயிக்க மாட்டேங்கிறான்னு நினைக்காதீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது என்கிட்ட க்ளூவால் வாங்கிக்கிறேன். ஹெல்மெட் எல்லாமே அப்கிரேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வாங்கிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவும் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சை நம்ம கண்டிப்பாகவே ஜெயிச்சாகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ நம்ம ஜெயிக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் மேட்ச் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறந்தே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்களேன் அவங்களும் இங்கே ஒருத்தர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம இது வாங்கினது சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
போடு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தான் டேமேஜே தரானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மள எல்லாரையும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மள எல்லாருமே டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் நல்லா விளையாடுறோன்னு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் 2 பேர் கூடயே போவோம். பின்னாடி ஆடுறவன் ஒருத்தன் நாக் பண்ணியாச்சு, அவன் ஜோனில் செத்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இவனை போடணும் ஃப்ரெண்ட்ஸ், இவனை இந்த இங்கே வரான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வரான் போடுங்க, போடு ஃப்ரெண்ட்ஸ், போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்சை நாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயப்படவே தேவையில்ல. இந்த மேட்ச் நம்ம கன்ஃபார்மாக புய்யா தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எதிர் டீமில் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு நானே தேடி பிடிச்சி கொண்டு சாவடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, தேடி கண்டு வேறு பிடிக்கணும். ஸோ ரைட் சைடில் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இங்கேயே குதிச்சிடலாம். ஓகே எனிமி இங்கே தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எங்கே இருக்கான்? இதோ இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். இதோ இது மேலே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனை வந்து நம்ம இப்போ நாக் டவுன் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் நம்ம புய்யா. இந்த மேட்ச்சில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஐடியா காட்டுறேன். நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க என்னோடய ஐடியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெவல் 7 வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் என்னோடய ஐடி. லெஃப்ட் சைடு கார்னரில் அப் கார்னரில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ அது வரைக்கும் டாட்டா பாய்.